கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங், அதாவது காருண்யா லாட்டரி 686 ட்ரா நம்பருக்குரிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 28/10/2024 809 809 ரிசல்ட்டை வச்சு இப்போ வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா கேஎல் டைமண்ட்ன்ற பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் வரக்கூடிய கெஸ்ஸிங்கும் வீடியோவில் வரக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கும் மெம்பர்ஷிப் ப்ளஸ் வீடியோவில் வரக்கூடிய 2 கெஸ்ஸிங்கையும் மேட்ச் பண்ணி விளாண்டிங்கன்னா உங்களாலே ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை தட்டி தூக்கலாம். அதுதான் சொல்கிறேன், ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்டிங் வந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எப்படி விளையாடணும் எப்படி ப்ளே பண்ணணுன்றது தெரியும், புரியும், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 28/10/2024 காருண்யா லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நிர்மல் லாட்டரி ரிசல்ட் ரிவியூவில் பண்ணிடுவோம், ஓகேங்களா? 809, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர் மெம்பர்ஷிப்பில் கொடுத்துருக்கிறது வந்து 859 கொடுத்துருக்கோம். வீடியோவில் கொடுத்துருக்க கெஸ்ஸிங் பார்த்துக்கிட்டோம்னா 029 கொடுத்துருக்கோம் 3 டிஜிட்டில், ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஎஸ்சிபிசி இருக்கு இல்லையா, அதில் வந்து பிசி நல்ல ஒரு வின்னு 09 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னு, ஓகேங்களா? 09, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு 8 பாஸு, நம்ம பி போர்டு 9 அப்படி இறங்கிடும்னு பார்த்தோம், பட் ஆனால் சி போர்டு அப்படி 9 இறங்கிடுச்சு. எனிவேஸ் ஆல் போர்டாக வைக்க சொல்லியிருந்தோம். யாரெல்லாம் ஆல் போர்டாக வச்சிங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 3 டிஜிட்டில் ஒரு நம்பர் மிஸ். இங்கே பார்த்துக்கிட்டோம்னா 2 உள்ளே வந்துடுச்சு, இங்கே பார்த்தா 5 உள்ளே வந்துடுச்சு. இங்கே 8 வரல, இங்கே 0 வரல, அவ்வளோதான் வித்தியாசம். இல்லைன்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு 3 டிஜிட்டாக தட்டி தூக்கி வந்துருக்கலாம். எப்பயும் போல் நமக்கு காம்பன்சேட்டு தான். அதாவது எப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பிசி 09 மெயினாக உள்ளே வந்துடுச்சு, ஓகேங்களா? பிசியே நம்மளுக்கு டைரெக்டாக வின் ஆயிடுச்சு. அதுபோக ஒருதில் ஏபி பாஸு, இன்னொன்று பார்த்துக்கிட்டோம்னா பிசி பாஸு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்கோம். அது ஒரு நல்ல ஒரு இது தான். இப்போ வாங்க காருண்யா லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் கான்ஃபிடென்ட்டாக ஒரு கெஸ்ஸிங் எடுத்திருக்கோம். அந்த கெஸ்ஸிங் என்னன்றதை இப்போ நம்ம டீட்டெயிலாக ரிவ்யூ பண்ணிடுவோம், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம், ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 809 ரிசல்ட் வச்சு தான், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு நம்பர் பார்த்துக்கிட்டோம்னா 137, ஃபஸ்ட்டு நம்பர் 137, ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 379. இதில் 37ன்றது ஒரு ஹைலைட்டான ஒரு நம்பர்னே எடுத்துக்கலாம். அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? 137,379, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 768, ஓகேங்களா? 768. அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங்கில் லிமிட்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம தூக்க போகிறோம், ஓகேங்களா? இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 457, அதாவது ஃபோர்த் ஒன் நம்பர் 457. இந்த 074 வந்து எப்பயும் போல் ஃபாலோ பண்ணிக்கோங்க, 074, ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 529 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் தான், ஓகேங்களா? அப்புறம் ஆல்ரெடி கொடுத்தாச்சு, மெயின் நம்பராக 37 எடுத்துக்கங்க, ஓகேங்களா? எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதில் 370 கூட ஹைலைட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். நம்ம கெஸ்ஸிங் உங்கள் கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆகுதுன்னு பார்த்து அந்த நம்பரை எடுத்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இதுதான் 137 379 768 457 074
5229 37 அளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? 28/10/2024 முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். கார்னியல் லாட்டரி நேரம் நம்ம கெஸ்ஸிங் தான் 686 ட்ரா நம்பர். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய ஹைலைட்டான ஒரு கெஸ்ஸிங்கை தான் மார்க் பண்ணி தான் எடுத்துருவோம். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. நம்ம பார்க்க போகிறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் ரொம்பவும் சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 13370202. ஓகேங்களா? அப்புறம் 73 இந்த 3773 இதை மட்டும் கொஞ்சம் மெயினாக எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 47. ஓகேங்களா? 4725 ஓகேங்களா? அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதையும் எடுத்துக்கோங்க 0774. அவ்வளோ முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். இதில் நம்ம ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் கார்னியல் லாட்டரி 686 கூடிய ஒரு நம்பர் 133702 73 47 25 0774. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. மினிமம் 5 செட்லேருந்து 10 செட்டுக்குள்ளேயே போட்டு லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? கூடிய விரைவில் நீங்கள் ஒரு கேஎல் டியர் ரெண்டுமே விளாடுபவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபராக இருக்குது. நல்ல ஒரு ஆட்களை உங்களுக்கு பிடிச்சி தரேன். அவங்ககிட்ட நீங்கள் போட்டுக்கோங்க. ஒரு நம்பிக்கையான சூப்பரான பெர்ஃபெக்டான ஆள். ஆஃபர் தான் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஏன்னா சும்மா நம்ம 10ஓட 11னா இவங்ககிட்ட பண்ணுங்கள், இவங்க நார்மல் ரேட்டில் கொடுக்குறாங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? நல்ல ஒரு ரேட்டை பார்த்து சொல்லணும் இல்லையா? அதுக்காண்டி தான். ஓகேங்களா? குறைஞ்ச ரேட்டு யார் யாரெல்லாம் என்னென்ன ரேட்டுக்கு எதிர்பார்க்குறீங்க, எவ்வளோ வின்னிங் வாங்குறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவங்ககிட்ட ஒரு ஆஃபர் ப்ரைஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ரெஃபர் பண்ணலாம். நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் பின் பண்ணுங்கள், அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் செட்டாக சேர்த்து உங்களுக்கு மறுபடியும் வீடியோவில் போடுறேன். அது கரெக்டானு பாருங்கள். நல்ல ஒரு ஆஃபர் யார் யாருக்கெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்கோ அவங்களாம் நீங்கள் என்னென்ன ரேட்டுக்கு நீங்கள் இப்போ போட்டுட்ருக்கீங்க பண்ணிகிட்ருக்கீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னுடைய தனிப்பட்ட முறையில் பார்க்கக்கூடிய ஒரு 3 டிஜிட்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் இப்போ ஹைலைட்டாக பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் 746. ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 012 செகண்ட் நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். இதை நீங்கள் பாக்ஸாலாம் போட வேணாம், அப்படியே நீங்கள் கூட எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆதான்னு பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 8. ஏ போர்டு 8 சொன்ன மாதிரி வந்துச்சா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 3 இல்லைன்னா 7. ஓகேங்களா? ஏ போர்டு 8 வச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 3 இல்லைன்னா 7. பி போர்டு 0. பி போர்டு 0னால நம்ம என்ன எதிர்பார்க்கலான்னு பார்த்துக்கிட்டோம்னா 6 இல்லைன்னா 9. ஓகேங்களா? அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சி போர்டு 9 வச்சுன்னா 2 இல்லைன்னா 5. இதுதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான். பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இது ஏ போர்டு பி போர்டு சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங். எப்போயுமே 3 நம்பர் கொடுப்போம். இப்போ ஒன்லி 2 நம்பர்ஸ் தான், ஒன்லி 2 நம்பர்ஸ் தான். ஓகேங்களா? அதனால் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 809 வச்சு. ஓகேங்களா? இதில் எப்படினாலும் 2 நம்பர் பாஸ் ஆகிடும். ஓகேங்களா? 3 ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் 3 7 5. ஓகேங்களா? 375. ஓகேங்களா? நேற்று நம்ம கொடுத்துருந்த ஆல்போர்ட் நம்பர் 374 கொடுத்துருந்தோம். பட் ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. இந்த 2 நம்பரே கூட எடுத்துக்கங்க. இதை நீங்கள் பாக்ஸ் சாப்பிட்றதுன்னா அப்படியே கூட எடுத்து ப்ளே பண்ணிக்கிங்க. 375 374 2 செட்டாக கூட பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய எல்லா கெஸ்ஸிங்கையும் டுடே கவர் பண்ணியாச்சு.
வேறு ஏதாவது கெஸ்ஸிங் தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ரைஸ் லிஸ்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ப்ரைஸ் லிஸ்ட்டு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் எம். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.